ஒரு வாலிப வயசு பையன் உலக புகழ் பெற்ற சாக்ரட்டிஸ் கிட்ட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டான். சாக்ரட்டிஸ் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு, நாளைக்கு காலையில் ஆத்தங்கரைக்கு வா, உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அந்த பையனும் இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட பதில் வாங்குகிறோம், ஒரே நாளில் ஒபாமா ஆகுறோம் அப்படின்ற கனவோடு வந்தான். சாக்ரட்டிஸ் அவனை பார்த்த உடனே, சரி அப்படியே மாசம் நிற்காதப்பா, வா 2 பேரும் ஆற்றுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு உள்ளே இறங்கிட்டாரு. அப்படியே 2 பேரும் போகிறாங்க கழுத்து வரையும் தண்ணி வர அளவுக்கு உள்ளே போயிட்டாங்க. அந்த பையன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே அமுக்கா போட்டு அந்த பையனை தண்ணிக்குள்ளே வச்சு அமைக்கிட்டாரு. அந்த பையன் மைண்ட் வாய்ஸ், ஏயா உன்னைய ஒரு பெரிய மனுஷன் நினச்சி ஒரு கேள்வி கேட்டால் ஒன்று பதில் சொல்லுங்க, பதில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கு பதிலாக தண்ணிக்குள்ளே வச்சு தகனம் பண்ண நினைக்கிறதெல்லாம் நியாயமான செயல் இல்லை அப்படின்னு அந்த பையன் நினச்சிக்கிட்டு தண்ணியிலேருந்து வெளியே வர்றதுக்கு தவிக்கிறான். சாக்ரட்டிஸ் விடுற மாதிரி தெரியலையே, ஒரே உடம்பு புடியா பிடிச்சிட்டா. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு காத்துக்காக துடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் விட்டுடுறாரு. அவன் வெளியே வந்த உடனே வேகமாக மூச்சு காத்து இழுத்தான். அப்போ சாக்ரட்டிஸ் அவனை பற்றி கேட்டாரு, தண்ணிக்குள்ளே உனக்கு இருக்கும்போது என்ன முக்கியமாக தேவைப்பட்டது? அதுக்கு அந்த பையன் உடனே பதில் சொன்னா, எனக்கு தேவைப்பட்டது காற்று. சாக்ரட்டிஸ் பதில் சொல்கிறாரு, அதுதான் வெற்றியின் ரகசியம். நீ தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மூச்சு காத்துக்காக எவ்வளோ ஏங்குனியோ அதே மாதிரி வெற்றிக்காக ஒரு நாள் ஏங்குவ. அப்போ நீ வெற்றி அடையிறத யாராலும் தடுக்க முடியாது. என்னை பொறுத்தவரையும் வெற்றிக்கு குறுக்கு வழி எதுவும் இல்லை. நமக்குள்ளே எரியிற தீ, அசைக்க முடியாத நம்பிக்கை, விடாமுயற்சி, இந்த 3 இருந்ததுன்னா நம்ம வெற்றி அடையிறத யாராலும் தடுக்க முடியாது. பத்தி குச்சி நெருப்பு கதகதப்பு தராது. அது போல தான் பலவீனமான ஆசை கூட சாதனைகளை உருவாக்காது. உன் ஆசை எவ்வளவு தீவிரமோ உன் வெற்றியும் அவ்வளவு உயரமாக இருக்கும்.